ஹாய்ப்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்காரு லீவ் போட்டதுனால எனக்கு வேலை ஜாஸ்தி ஆயிருச்சுங்க. அவரு பார்க்குற வேலையெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாயிருச்சு. டபுள் டியூட்டி ஆயிப்போச்சு. கடையும் பார்த்துக்கிட்டு, கடைக்கு தேவையான ஜாமானும் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. சரின்னு சொல்லிட்டு பூப்பார வந்து கடைக்கு தேவையான சிக்கன் எல்லாம் வாங்கியாச்சு. அப்படியே பக்கத்துல காய்கறி கடையில காய்கறி எல்லாம் வாங்கிட்டு, தேவையான பலசரக்கு ஐட்டம் எல்லாமே நெறையா தேவைப்பட்டுச்சு. இப்ப சாட்டர்டே, சண்டே லீவுன்றதுனால மேகிலாம் ரொம்ப தேவைப்படும். ஹோல்சேல்ல போட்டிருந்தது வர்றதுக்கு டிலே ஆயிருச்சு. சரி அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு உள்ளது மட்டும் வாங்கிட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வாங்கியாச்சு. லக்கேஜ் ஜாஸ்தி ஆயிருச்சுங்க. இங்க உள்ள லாட்டரி கடைலாம் நம்ம ஊர் இந்த கடை மாரி ஜவுளி கடை மாரி ஜக ஜகான்னு வச்சிருப்பாங்க. அப்படியே வாங்கி உடனே வாங்கிட்டா நம்ம விழுந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஒரு கொள்ளைக்கார கடைன்னு சொல்லலாம். இன்னும் மக்கள் ஏமாறுறாங்க. எங்க கடைக்கு வர்றவங்களே கூட லாட்டரி டிக்கெட்லாம் கிடைக்குதா அப்படின்னு எங்ககிட்டயே கேட்பாங்க. 70% பீப்பிள் கேட்பாங்கங்க. இன்னுமே நம்புறாங்க விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது அவங்களோட ஹோப்பு. பட் அது ஒரு சுத்த மோசமான ஒரு கேம்லிங்ங்க. நாங்களே ஒரு 2 டைம்ஸ் 3 தடவ என்னமோ வாங்குனேன்னு நெனைக்கிறேன். பட் அதுக்கு மேல எங்களுக்கெல்லாம் அந்த அதில நம்பிக்கை இல்ல. சரி சும்மா வாங்கி பார்ப்போம்ன்னு பார்த்தது, வேஸ்ட்டா போச்சு. நாங்க ட்ரை பண்ணதே இல்ல இதுவரைக்குமேவும். அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்தா இந்த மாரி டீ எஸ்டேட் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பனித்துளி காலையில அப்படியே லைட்டா காயிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஸ்ப்ரே பண்ணி விட்ட மாரி இருந்துச்சு தண்ணியெல்லாம். அந்த கேமராக்கு எவ்வளோ கிளியாரிட்டியா தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆ நல்லா இருந்துச்சு. அந்த லக்கேஜ் எல்லாம் அந்த கடையில வச்சுட்டு, சும்மா ஒரு 2 நிமிஷம் நடையில வந்தாவே டீ எஸ்டேட்குள்ள வந்துரலாம். பூப்பாறைனாலே டீ எஸ்டேட் தான். பூப்பாறை அப்படின்னு பேருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம டீ எஸ்டேட்ட பார்த்துரலாம். கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமா இருந்துச்சு காலையில. இங்க தூரத்துல ஆளுங்கலாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு நான் பார்க்குறேன் என் கண் தூரத்துக்கெல்லாம் தெரியுது. ஆனா கேமரால சரியாவே அது ஃபோக்கஸ் ஆகல. ஆ ஆனா அந்த அவங்க ஃபுல்லாவே இந்த கிரீன் கலர் சாரி ரெட் கலர் கொங்காணி பைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பச்சைக்கும், அந்த சிவப்புக்கும் அவ்ளோ அழகா இருந்தது. பட் கேமரால கேப்சர் ஆகல. நானும் ஜூம் பண்ணி பார்த்தேன் முடிஞ்ச அளவுக்கு. அவ்வளோதான் அது எடுக்க முடியல. ஓகேப்பா. அப்படியே நடந்து வந்தாச்சு. அந்த எண்டுல தான் அந்த கடை இருக்குது. அப்படியே அழகா காலையில ரசிச்சுக்கிட்டு, காலங்காத்தால இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்ததுனால பார்க்குறவங்கலாம் ஒரு மாதிரி என்னைய பார்த்தாங்க. நம்ம தான் யாரையும் பார்க்குறது இல்லையே! அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு, இந்த ஆறுங்க இது ரொம்ப ஃபேமஸான ஆறு. இதுக்கு பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தண்ணி அவ்வளோ இப்ப பார்த்தா சாக்கடை மாரி தெரியுது. பட் அவ்வளோ ஆர்ப்பரிச்சுக்கிட்டு போகும் தண்ணி. மழை இல்லாதனால கம்மியாயி போச்சு. "செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மான்னு" சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே ஜீப்ல ஏறி ரிட்டர்ன் வந்தாச்சு கடைக்கு. ஓகேப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.